எல்லோருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் பொதுத்தமிழ் பகுதி 5க்கான காணொளி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 கேள்விகள் வந்து பார்க்க போறோம். முதல் கேள்வி, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என பாடியவர் திருமூலர். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். சிற்றோடை பிரித்தெழுதுக. சிறுமை கூட்டல் ஓடை. அடுத்தது, கண்டெடுக்கப்பட்டுள்ளன பிரித்தெழுதுக. கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. நெடில் தொடர் குற்றியலுகரம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும்? இதுக்கு சரியான விடை 2. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஸ்மார்ட் போன், திறன்பேசி. மறவேர் என்பது எவ்வகை புணர்ச்சி? கெடுதல் புணர்ச்சி. அடுத்தது, தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி ஐ. ஏற்கனவே நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல ஓரெழுத்து ஒரு மொழிக்கான வீடியோ வந்து தொகுத்து வழங்கியிருக்கிறோம், காணொலி வந்து தொகுத்து வழங்கியிருக்கிறோம், அதை நீங்க போய் பார்த்துக்குங்க. அடுத்தது, பாடினால் வேச்சொல் தருக பாடு. இலக்கண குறிப்பு தருக எய்தி வினையச்சம். இலக்கண குறிப்பு தருக சித்திரை திங்கள் இருபெயரொட்டு பண்பு தொகை. தளியி என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபெடை. அடுத்தது, மருதத்திணையின் பறை எது? மணமுலா. இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எவ்வகை தொடை? எதுகை தொடை. அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அக்தரி கல்லாதவர் இக்குறட்பாவில் பயின்றுள்ள அடிமோனை. அறிவுடையார் அக்தரி. இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே. இது யாருடைய பாராட்டுரை? அதாவது திருக்குறளை பத்தி இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று கூறியவர் பாரதிதாசன். கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை? இது சரியானவை வந்து 1 மற்றும் 2. பாருங்க, வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரித்தல், அறிவில்லாதவர் கூறும் சொற்களை பொறுத்தல், இவை 2. அடுத்தது, பின்வருவனற்றுள் தவறானதை தேர்வு செய்க. பொருணராற்று படையை பாடியவர் கபிலர் என்பது தவறான கூற்று. மீதி 3 பாருங்க. திருமுருகாற்று படையை பாடியவர் நக்கீரர், சிறுபானாற்று படையை பாடியவர் நல்லூர் நத்தத்தனார், பெரும்பானாற்று படையை பாடியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அடுத்தது, பின்வருவனவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க. நாலடியாரை இயற்றியவர் நல்லாதனார் என்பது தவறானது. ஏன்னா வந்து திரிகடகத்தை இயற்றியவர் தான் நல்லாதனார். மீதி 3 பாருங்க. நாலடியாரில் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்ற 3 பகுப்புகள் உள்ளன. நாலடியாரில் 400 வெண்பாக்கள் உள்ளன. 4 2 சொல்லுக்குருதி என்பதில் 4 என்பது நாலடியாரை குறிக்கும். அடுத்தது, பொறுத்துக பொருள் கூறுக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. இடர் துன்பம், நாவாய் படகு, இறை தலைவன். அடுத்தது, இந்து நிலவு. அடுத்தது, கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம் 5ஆம் காண்டம். அகநானூற்றில் மணிமிடை பவளத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. அகநானூற்றில் மணிமிடை பவளத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 180. நற்றிணையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. அடுத்தது, பொறுத்துக. இதுவும் வந்து பொருள் கூறுக. செரு வயல், வித்து விதை, யானர் புது வருவாய், வட்டி பனையோலை பெட்டி. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்த பொறுத்துக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்குது. சிலப்பதிகாரத்திற்கு எவ்வுரையாசிரியரின் உரை நூல் முழுமைக்கும் உள்ளது? நாமு வேங்கடசாமி நாட்டார். சேக்கிலாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவர் என புகழ்ந்துரைத்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார்.
அடுத்தது கூற்று 1 கூற்று 2 கொடுத்திருக்கிறாங்க. சேக்கிலாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவர், பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். இவை இரண்டுமே சரியானது. இது அடிக்கடி இது மிக முக்கியமான கேள்வி கேட்கிறாங்க. அடுத்தது உமறு புலவர் எட்டயபுரம் கடிகை முத்துப்புலவரின் மாணவர் என்பது சரியானது. இரண்டாவது கூற்று தவறு. அடுத்தது மாதிரத்துறை கேசரி நிகர் முகமது தம் பொருள் விளங்குமாறு பிரித்து எழுதுக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, மாதிரத்துறை கேசரி நிகர்முகம் மதுதம். அடுத்தது குட்டி செவியறுத்து கூட்டி தலைகள் எல்லாம் வெட்டி களைபறிக்க மேலாய்த்தூர். இவ்வடிகளில் குட்டி எனும் சொல் குறிக்கும் பொருள் தலையில் குட்டுதல். அடுத்தது பதிதொரு புயல் பொலி தருமணி பனைதரு. இப்பாடல் வரியில் பனை மூணு சொல்லினை என்னும் சொல்லின் பொருள் மூங்கில். அடுத்தது தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம் என்பது சரியானது. நந்தி கலம்பகத்தை இயற்றியவர் நந்திவர்மன் என்பது தவறானது. அடுத்தது கொம்பினை ஒத்த மடப்பிடி யார்? பாஞ்சாலி. இரட்சணிய யாத்திரிகம் இரட்சணிய யாத்திரிகம் என்பதன் பொருள் இறைவனை நோக்கி செல்லும் பயணம். குலசேகர ஆழ்வார் பிறந்த நாடு சேரநாடு. குலசேகர ஆழ்வார் பிறந்த நாடு சேரநாடு. அடுத்தது கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி எனும் தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் பாரதிதாசன். அடுத்தது உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடக்கூடிய கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற வழிநடை பாடலை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். அடுத்தது கவிதைகளில் குறியீட்டியம் அதாவது சிம்பலிசம் என்ற கவிதை உத்தியை கையாண்டவர் யார்? இது சரியான விடை ஸ்டெஃபான் மல்லார்மே. ஸ்டெஃபான் மல்லார்மே. அடுத்தது உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் யாருடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டுள்ளது? இது சரியான விடை சு வில்வரத்தினம். அடுத்தது காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டவர் அஞ்சலை அம்மாள். காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டவர் அஞ்சலை அம்மாள். அடுத்தது பெண்கள் மறுமணத்தை ஆதரித்தவர் பெரியார். கோவில்களில் 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்ப பெறும் மரபு யார் காலத்தில் தொடங்கியது? இது சரியான விடை 2ஆம் குலோத்துங்கன். தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை மரம். தமிழ் மொழியை உயர் தனி செம்மொழி என முதலில் நிலைநாட்டிய தமிழறிஞர் பருதிமாட் கலைஞர். பருதிமாட் கலைஞர் வசன நடை கைவந்த வள்ளலார் என யாரை பாராட்டுகிறார்? இது சரியான விடை ஆறுமுக நாவலர். அடுத்தது ஒரு நாளில் 18 மணி நேரத்தை கல்வி கற்பதற்காகவே செலவழித்தவர் யார்? ஒரு நாளில் 18 மணி நேரத்தை கல்வி கற்பதற்காகவே செலவழித்தவர் யார்? இது சரியான விடை அண்ணல் அம்பேத்கர். காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு 1954. தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோயில்களுள் பழமையானது எவ்வூரில் உள்ளது? இது சரியான விடை பிள்ளையார்பட்டி. உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை எத்தனை? இது சரியான விடை 8 கோடி பேர். பொறுத்துக. இது சரியான விடை ஆப்ஷன் ஏ. சிறுபஞ்ச மூலம் அற இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், குறுந்தொகை சங்க இலக்கியம். அடுத்தது பொறுத்துக குறுக்கங்கள். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஐகார குறுக்கம். தலைவன் ஔகார குறுக்கம் வௌவால், மகர குறுக்கம் மருணம், ஆயுத குறுக்கம் கரீது கக்ரீது. அடுத்தது மரபு பிழையை கண்டறிந்து பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ காகம் கரையும், குதிரை
கனைக்கும், நரி ஊளையிடும், குயில் கூவும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. காகம் கரையும், குதிரை கனைக்கும், நரி ஊளையிடும், குயில் கூவும். அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிக. சேர்த்தியர். ஒருமை பன்மை பெயரற்ற தொடர் அவன் கவினன் அல்லன். மரபு தொடரின் பொருள் அறிக. ஏட்டு சுரைக்காய் கறிக்குதவாது. அதாவது பட்டறிவில்லாத படிப்பறிவு. அடுத்தது அப்பிசி மாசம் அடமலை இம்பாங்க என்ற தொடரில் கொச்சை சொற்களை திருத்தி எழுதுக. இது சரியான விடை. ஐப்பசி மாதம் அடைமலை என்பார்கள். படி என்ற அடிச்சொல்லில் இருந்து வினையாளனின் பெயர் படித்தவர். அடுத்தது அகர வரிசையில் எழுதுக. வெகுளாமை, வேப்பிலை, வீடு பேறு, வாழ்க்கை, வையம். இது கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை, வீடு பேறு ரெண்டாவது, அடுத்தது வெகுளாமை, அடுத்தது வேப்பிலை, கடைசியாதான் வையம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அடுத்தது சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. பற்றுக பற்றற்றான், பற்றினை அப்பற்றை, பற்றுக பற்றுவிடற்கு. அடுத்தது இடுகுறி பொது பெயர் காடு, இடுகுறி சிறப்பு பெயர் பனை, காரண பொது பெயர் பறவை, காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. முல்லை திணையின் தெய்வம் எது? முல்லை திணையின் தெய்வம் திருமால். அடுத்தது தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றால் எவ்வகை தொடர்? இதுக்கு சரியான விடை நேர்கூற்று தொடர். அடுத்தது பிறவினை தொடராக மாற்றுக. கலைச்செல்வி திருக்குறள் கற்றாள், கலைச்செல்வி திருக்குறள் கற்பித்தாள். ஊருணி நீர் நிறைந்தற்றே, நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு அடிக்கோடிட்ட ஓமைக்கு பொருள் தருக. ஊருணி நீர் நிறைந்தற்றே, ஊருணி நீர் நிறைதல் போல. அடுத்தது தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. இக்குறட்பாவில் வேளாண்மை என்ற சொல்லின் பொருள் உதவி செய்தல். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. என்பு என்பது எலும்பு. அடுத்தது வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் யார்? வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் பாரதியார். வனப்பு என்ற சொல்லின் பொருள் அழகு. அடுத்தது அடல்வேல் ஆடவர் கன்றியும் அவ்வில் மடவரல் மகளிர்க்கும் மரம் மிகுந்தன்று. இதுக்கு சரியான விடை என்ற பாடல் உணர்த்தும் துறை வந்து பாத்தீங்கன்னா மூதின் முல்லை. உருமிடத்து உதவாது உவர் நிலம் ஊட்டியும் இடம்பெற்ற பாடலடி அமைந்த நூல் புறநானூறு. நற்றிணையின் பேரெல்லை 12 அடியாக இருப்பினும் விதிவிலக்காக 13 அடி கொண்ட பாடலை எழுதியது யார்? இதுக்கு சரியான விடை போதனார். கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் 9 ஞாழி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓர் கும்மே. இப்பாடலடியில் இடம்பெற்ற நூல் புறநானூறு. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் கவிஞர் தேசிய விநாயகம் பிள்ளை. அடுத்தது அப்பூதியடிகள் களவு டேஸ் 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 நீக்கியவர். பொய், காமம், சினம். சிந்தாமணியே என்று அழைக்கப்பட்டவர் சீவகன். பின்வருவனற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார் என்பது பொருந்தாத ஒன்று. ஏன்னா சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். மீதி 3 பாருங்க. இரட்டை காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் ஒரு சமண காப்பியம். தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். 3 சரியா பொருந்தி இருக்குது. டி மட்டும் பொருந்தல. ஏன்னா இதுக்கு சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். அடுத்தது முக்கூடற்பள்ளு நூலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. மதோன்மத்தர் என்று அழைக்கப்படுபவர் சிவபெருமான். அடுத்தது முக்கூடற்பள்ளு இலக்கியத்தை நாடக வடிவில் இயற்றியவர் எண்ணாயினா புலவர். பிரபந்தம் எனும் வடச்சொல் உணர்த்தும் பொருள்
பிரபந்தம் எனும் வடச்சொல் உணர்த்தும் பொருள் நன்கு கட்டப்பட்டது. அடுத்தது பாஞ்சாலி சபதம் எப்பாவகையை சார்ந்தது? சிந்து. லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட தமிழ் பாடல் வடிவ நாடக நூல் மனோன்மணியம். அடுத்தது வரையலி வாளருவி வாதாளாட்ட இவ்வடியில் வரும் தாளாட்டு என்ற சொல்லாட்சி காணப்பெறும் 8 தொகை நூல் பரிபாடல். அடுத்தது பண்டை காலத்தில் முழுமதி நன்னாட்களிலும் மாலை நேரத்திலும் ஆடவரும் மகளிரும் கூடி வட்டமாய் நின்று கைகோர்த்து ஆடும் கூத்து எது? குரவை கூத்து. அடுத்தது பாவேந்தர் பாரதிதாசனின் தலைமாணாக்கராக போற்றப்பட்டவர் சுரதா. அடுத்தது பின்வருவனவற்றை பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, குயில் பாட்டு பாரதியார். அடுத்தது அழகின் சிரிப்பு பாரதிதாசன். துறைமுகம் சுரதா. பால் வீதி அப்துல் ரஹ்மான். அடுத்தது எந்த இணை சரியானது? இது சரியான விடை தாராபாரதி, இது எங்கள் கிழக்கு. அடுத்தது வால்ட் விட்மன், இது சரியான விடை கூற்று இரண்டுமே சரி. என்னது? புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் வால்ட் விட்மன். புள்ளின் இதழ்கள் என்ற நூலை எழுதியவரும் வால்ட் விட்மன். அடுத்தது தமிழ் நாடக தந்தை என்று போற்றப்படுபவர் பம்மல் சம்பந்தனார். அடுத்தது பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நாடக நூல் பிசிராந்தையார். சீசு செல்லப்பாவின் எந்த இதழ் நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது? எழுத்து. அடுத்தது சீசு செல்லப்பாவின் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளது? சுதந்திர தாகம். தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் தமிழர் நேசன். அடுத்தது ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க நூல்கள் மதுரை காஞ்சி பட்டினப்பாலை. தொண்டைக்கட்டை தொலைக்கும் உணவுப் பொருள் மிளகு. துள்ளம் எனும் தற்பொழுது தண்டலம் என அழைக்கப்படுகிறது. உவேசா தன் சரிதம் எனும் வரலாற்று நூலை எந்த இதழில் தொடராக எழுதினார்? ஆனந்த விகடன். அடுத்தது தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் தேவநேய பாவாணர். வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? லத்தீன். அடுத்து இந்த காணொலியின் கடைசி கேள்வி, இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலின் ஆசிரியர் அண்ணல் அம்பேத்கர். நன்றி.